வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திகிலான ஆனா உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். 1991 நவம்பர் மாசம் நடந்த ஒரு பயங்கரமான மிஸ்ஸிங் கேஸ் இது. ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள நடந்த ஒரு மர்மமான மாயம். என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 30 வருஷங்கள் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இது கோமத்துல நடந்த ஒரு சாதாரண கொலை கிடையாதுங்க. ஒரு மனிதனோட இருண்ட ஆசை, அவனுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு, அதனால நடந்த ஒரு கொடூரம். இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த தடயங்கள் எல்லாம் வச்சு இந்த 30 வருஷ மர்மம் எப்படி அவிழ்ந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாயானவர் எப்படி திடீர்னு காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக முடியும்? அதுவும் தவிப்போட அழுதுகிட்டே இருக்கிற தன்னோட 11 மாத குழந்தைய தனியா விட்டுட்டு 1991ல அமெரிக்காவோட ஒரு அமைதியான பகுதியில தான் சிந்தி வேனர் தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாள் காலையில கூட எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் தொடங்குச்சு. ஆனா அன்னைக்கு மதியம் அந்த 11 மாத குழந்தை மட்டும் அதோட சேர்ல உட்காந்து பல மணி நேரமா அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா வீட்ல எங்கேயும் இல்ல, காணா போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை நாம ஒரு டிடெக்டிவ் கண்ணோட்டத்துல கவனிப்போம். அங்க சில விஷயங்கள் ரொம்பவே உறுத்துது. சிண்டியோட ஷூஸ் அங்கேயே இருக்கு, அவங்க ஹேண்ட்பேக் வீட்லயே இருக்கு, கார் வெளியே அப்படியே நிக்குது. யாராவது கதவை உடைச்சு உள்ள வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல, எந்த ஒரு சண்டை நடந்ததுக்கான தடயமும் இல்ல. அந்த வீட்ல இல்லாத ஒரே விஷயம் சிண்டி மட்டும்தான். இதெல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கிளியர் ஆகுது. இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, யாரோ ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி அவங்கள கடத்தியிருக்காங்க. இது எந்த மாதிரி கிரைம் அப்படிங்கறத அந்த இடத்துல இருக்கிற தடயங்களே நமக்கு தெளிவா காட்டுது. அதாவது இது ஒருவேளை கொள்ளையடிக்க வந்தவங்களோட வேலையா இருந்தா வீட்ல இருக்கிற விலையுயர்ந்த பொருள்கள் காணாம போயிருக்கும். இல்ல யாராவது பழி வாங்க வந்திருந்தா அங்க ஒரு கடுமையான போராட்டம் நடந்திருக்கும். ஆனா இந்த ரெண்டுமே இங்கே இல்ல. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு கிரிமினல் எந்த சத்தமும் இல்லாம சிண்டி தனியா இருக்கிற ஒரு அமைதியான வாய்ப்புக்காக காத்திருந்து ரொம்ப துல்லியமா அவங்கள கடத்தியிருக்கான். அந்த குடும்பம் அனுபவிச்ச வலிய வார்த்தையால சொல்லிடவே முடியாதுங்க. முதல் 24 மணி நேரம் ஒரு தாய காணோங்கிற பதற்றம், எங்கே தேடியும் கிடைக்கலையேங்கிற தவிப்பு, கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் பணம் கேட்டு எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. கரெக்டா 3 வாரம் கழிச்சு ஒரு காட்டுப் பகுதியில சிண்டியோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. அது அந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. அந்த 11 மாத குழந்தை வளர்ந்து பெரியாள் ஆயிடுச்சு. ஆனா தன் அம்மாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிற விடைக்காக அந்த குடும்பம் 30 வருடங்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷன்லயே நம்மள அதிர வைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, சிந்தி கடத்தப்பட்ட உடனே கொல்லப்படல. அந்த கொடூரமான கிரிமினல் அவங்கள சில நாட்கள் உயிரோட தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஒருத்தரை கடத்திட்டு போய் உடனே கொல்லாம சில நாட்கள் உயிரோட வச்சிருக்கணும்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அந்த கொலையாளியோட உண்மையான நோக்கமே ஒளிஞ்சிருக்கு. இத உளவியல் ரீதியா கண்ட்ரோல் பேஸ்ட் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டுன்னு கோபத்துல நடக்கிற ஒரு கொலை கிடையாது. ஒரு மனுஷனோட இருண்ட ஆசை, அந்த கிரிமினலுக்கு என்ன தேவைன்னா ஒருத்தரை முழுமையா தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிற வெறி, அவங்களோட பயம், அவங்களோட தவிப்பு, இத பார்த்து அனுபவிக்கணுங்கிற ஆசை. இது செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் மைண்ட் செட்ல ரொம்பவே காமனான ஒரு விஷயம். சிண்டி அவனுக்கு ஒரு சாதாரண மனுஷி இல்ல, தன் அதிகாரத்தை காட்ட கிடைச்ச ஒரு டார்கெட். இந்த கொடூரமான உண்மை எல்லாம் தெரிஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? இந்த கேஸ் அடுத்த 30 வருஷங்களுக்கு அப்படியே முடங்கி போயிருச்சு. கிரைம் சீன்லயும் சரி, சிண்டியோட உடலையும் சரி, அந்த கிரிமினலோட டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைச்சது. ஆனா 1990ஸோட டெக்னாலஜி அதை வச்சு கொலையாளிய கண்டுபிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்ல. தடயங்கள் இருந்தும் டெக்னாலஜி இல்லாததால அந்த டிஎன்ஏவை யாரோடும் மேட்ச் பண்ண முடியல. இதனால ஒரு குழந்தை தன் அம்மாவை கொன்னது யாருன்னு கூட தெரியாம வளர வேண்டிய ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா காலம் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது இல்லையா? அறிவியல் அசுர வளர்ச்சி அடைஞ்சது. இந்த 30 வருஷம் மர்மத்துக்கு விடை கொடுக்கற அளவுக்கு தடவியல் துறை ரொம்பவே முன்னேறியது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 30 வருஷமா பத்திரமா பாதுகாக்கப்பட்ட அந்த தடயங்களை மறுபடியும் எடுத்து அனலைஸ் பண்ணாங்க. 2வது, அட்வான்ஸ்டு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் மூலமா கொலையாளியோட ஒரு முழு மரபணு வரைபடத்தை உருவாக்குனாங்க. 3வது, இதுதாங்க ரொம்ப முக்கியமான பிரேக் த்ரூ, ஜெனடிக் ஜீனியாலஜி. அதாவது டிஎன்ஏவை வச்சு அவங்களோட குடும்ப மரத்தை ட்ரேஸ் பண்ணி அந்த கொலையாளிய ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. இப்போ போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா பல வருஷங்களா அவன் வேறொரு அடையாளத்துல ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவனோட உண்மையான பாஸ்ட தோண்டி பார்த்தா செக்ஷுவல் கிரைம்ஸ், ஜெயில் தண்டனைன்னு அவன் ஒரு தொடர் குற்றவாளி. பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம கணிச்ச அந்த கண்ட்ரோல் பேஸ்ட் மோட்டிவ் இவனோட கிரிமினல் பேக்ரவுண்டோட 100% அப்படியே மேட்ச் ஆச்சு. இது ஒரு பக்காவா பிளான் பண்ணப்பட்ட அட்டாக் அப்படிங்கறத இது முழுமையா உறுதிப்படுத்துச்சு. 30 வருஷங்க.
எவிடன்ஸ் எல்லாம் மறைச்சிட்டோம், நாம எப்பவுமே தப்பிச்சிடலான்னு அவர் ரொம்ப தைரியமா இருந்தான். ஆனா 30 வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் அவ வீட்டின் கதவு போலீஸ் தட்டியது. எவ்ளோ புத்திசாலித்தனமா தடயங்களை அழிச்சாலும் சயின்ஸ் கிட்ட அவன் வசமா சிக்கிட்டான். அந்த குடும்பம் 30 வருஷமா தேடின பதிலுக்கு அன்னிக்கு தனியா உட்கார்ந்த அந்த பிஞ்சு குழந்தை அழுத அழுகைக்கு ஒரு வழியா நீதி கிடைச்சது. 30 வருஷங்கள் திருடப்பட்ட காலம். ஆனா ஒரு ஆதரவற்ற குழந்தையின் அழுகைய என்றைக்குமே மௌனமாக்க முடியாது. அந்த அழுகைதான் இன்னைக்கு அந்த கொடூரமான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. இப்போ இருக்கிற சயின்ஸோட வளர்ச்சியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிந்திக்க கிடைச்ச இந்த நியாயம் பல வருஷங்களா தூங்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனையோ கேஸ்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இதுபோல சயின்ஸ் இன்னும் எத்தனை மர்மங்களை உடைக்க போகுது, நாம பொறுத்திருந்து பாப்போம். மீண்டும் சந்திப்போம். இதே மாதிரி இன்னும் பல அதிர்ச்சியான ட்ரூ கிரைம் கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அடுத்த பரபரப்பான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.